ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு தருகிற நல்ல வார்த்தை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையின் கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையின் கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உங்களுக்கு உண்டாக்குவாராம். இந்த வசனத்தில் நீங்க பாருங்க, வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேறே சோதனைனா உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு சோதனையை அனுமதிச்சிருக்கிறார்னா அந்த அனுமதித்த சோதனை அது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டது, உங்க வாழ்க்கையில ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தான். அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த சோதனை தான் உங்களுக்கு வரும். வேற சோதனை உங்களுக்கு வரவே வராது. உங்க திராணிக்கு தக்க சோதனை தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எவ்வளவு சோதனையை உங்களால் தாங்க முடியுமோ அவ்வளவு சோதனையை தான் அவர் உங்களுக்கு தருவார். அந்த சோதனையின் கூட அதை தாங்கக்கூடியதற்கான கிருபையும் தருவாராம். ஆமே, அந்த கிருபையை தந்து தான் உங்களை எவ்வளவு சோதனை கொடுத்தா இவங்க தாங்குவாங்க என்று சொல்லி அதற்கேற்ற கிருபையும் அவர் தருகிறார். அவர் எதற்கு அவர் சோதிக்கிறாரு? அந்த சோதனையின் பாதையில நம்மை நடத்தி அந்த சோதனையின் கூட தப்பித்து கொள்ளும் போக்கு. அப்போ அந்த சோதனையில நம்ம என்ன செய்கிறார்? நிர்மூலமாகாமல் காத்து அந்த சோதனையின் பாதையிலே தான் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதிலே தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் வைத்திருக்கிறார். சோதனையிலே நீங்க தப்பித்து கொள்வீங்க. சில வேளையில பிசாசு உங்களை சோதிப்பான். அந்த சோதனையிலேயே ஏசப்பா உங்களுக்கு ஜெயத்தை வைத்திருப்பார். ஆனால் பிசாசுக்கு அது தெரியாது. முடிவில் அவன் வெட்கப்பட்டு போவான். அப்படி ஒருவேளை ஒரு பிரச்சனையில் இருப்பீங்கன்னா உங்களுக்காக தான் ஏசப்பா இந்த வார்த்தையை தருகிறார் பாருங்க. அப்போ நிர்ணயிக்கப்பட்ட சோதனை தான் வரும், அதற்கு மேலே வராது. அந்த சோதனை தாங்க அவர் கிருபை தருவார். கிருபை தந்து எதற்கு அந்த சோதனை அனுமதித்திருக்கிறார்னா அந்த சோதனையின் பாதையில உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தருவார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வருவதற்கு முன்பாக அவருக்கு ஒரு சோதனையின் பாதையில் அவர் கடந்து வந்தார். அவருக்கு அன்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்கு ஒரு சோதனையின் பாதை தான் அங்கே தெரிந்தது. என்ன பாதை? கோலியாத்தோடு கூட ஒரு பெரிய யுத்தம் வந்தது. அந்த பாதை தான், அதுதான் அந்த வரப்போகிற அந்த தாவீதுக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கான ஒரு வாசலாய் அந்த சோதனை தான் இருந்தது. கோலியாத்தோட ஜெயிக்கும் போது தான் இஸ்ரவேலுக்கு உள்ளே அவர் வராரு. அப்போதான் அந்த சவுலுக்கு கூட அந்த தாவீது தெரியுது. அதுதான் ஒரு வாசலாய், அதுதான் ஒரு திறவுகோலாய் இருந்தது. அப்போ சோதனையின் கூட போயிட்டு இருக்கீங்களா? அது வரப்போகிற ஆசீர்வாதத்துக்கான ஒரு வாசல், வரப்போகிற ஆசீர்வாதத்துக்கான ஒரு திறவுகோலை என்னதுதான்? நீங்க இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த சோதனையின் பாதை தான். அடுத்து நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா கானான் தேசத்திற்குள் போவதற்கு முன்பாக அந்த கானானுக்குள்ளே போகிறதுக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது எந்த சோதனையின் பாதைன்னு பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் அவங்க நடந்து வந்த சோதனையின் பாதை. முக்கியமாக சொல்ல போகணுன்னா அந்த சிவந்த சமுத்திரம் தான் அவங்களுக்கு இந்த கானானை சுதந்திரித்து கொள்ளும்படியான ஒரு வாசலாக இருந்தது. பிரவாகித்து ஓடிட்டு இருக்கிற அந்த சிவந்த யோர்தான் நதியில் அந்த ஜனங்களை கொண்டு வந்து விட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சோதனை இந்த வேதனையெல்லாம் பார்த்து முறுமுறுக்கிறாங்க. போய் நாங்கள் இந்த வனாந்திரத்தில் செத்து போகிறதுக்கா நாங்கள் இங்கே வந்தோம், நாங்கள் அங்கேயே செத்து போயிருந்தா கூட நாங்கள் நலமாக இருக்குமே என்று சொல்லி அந்த இடத்துல முறுமுறுக்கிறாங்க. ஆனால் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போன பிறகு இன்ப கானானை சுதந்திரித்து கொண்டாங்க. கானான் தேசத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை எல்லாம் அவங்க சுதந்திரத்துக்கு. நீங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, 7 மடங்கு அந்த சூளையில் அக்னியை அதிகமாக்குனாங்களாம். எதற்கு? அதில் அந்த அக்னியில் அமிழ்ந்து போகிறதுக்கு அல்ல, அந்த அக்னியின் கூட அது ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவர்களை அந்த இடத்துல உயர்த்துவதற்கான சோதனையின் பாதை தான், அந்த ஆசீர்வாதத்திற்கான பாதை தான் அந்த சோதனை. ஆகவே இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த சோதனையின் பாதையில் நடந்துட்டு இருக்கீங்களோ அது இனிமேல் வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கான ஒரு வாசல் என்பதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, மறந்து போகாதீங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பாராம். ஆமேன். ஆகவே ராணிக்கு மேலே அவர் உங்களை சோதிக்கப்பட விடவே மாட்டார். ஏனென்றால் அவருக்கு சோதனைனா என்னன்னு தெரியும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவருக்கு அந்த சோதனையின் பாதைகள் அவருக்கு நன்றாய் தெரியும். உங்கள் வேதனைகள் எல்லாம் அவரும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவருக்கு அந்த வேதனை எல்லாம் நல்லாவே தெரியும். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் கட்டாயம் இந்த சோதனையில் அப்படியே விட்டுட்டு போயிடுற தேவனே அல்ல. அவர் உங்களை கட்டாயம் நீங்கள் வேதத்தில் எடுத்து வாசிங்க, எத்தனையோ
சோதனைகளே கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு நேரிட்டது. இன்றைக்கு நீங்கள் நடைமுறையில் உங்கள் கூட இருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா எத்தனையோ சோதனையோடு தான் அவங்க ஆரம்ப ஊழியங்கள் இருந்திருக்கும், ஆரம்ப கட்டங்கள் இருந்திருக்கும் விசுவாசிகளுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் உயர்ந்திருக்கும் போது நீங்கள் விசாரித்து பாருங்கள், எத்தனையோ சோதனைகளை அவர்கள் சகித்து கடந்து வந்திருப்பாங்க. அந்த சோதனையின் பாதை தான் இன்றைக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும். ஆகவே இந்த வேளையில் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் சோதனையின் பாதையில் நீங்கள் நடத்து கொண்டு வருகிறீர்களா, அதுதான் உங்களுக்கு நீங்கள் வரப்போகிற உங்களுக்கான ஆசீர்வாதத்திற்கான வாசலும் சாவியும் அதுதான். ஆகவே அந்த சோதனையை நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுமையோடு சகித்து கொள்ளுங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோதனையின் காலகட்டமாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு சொல்லியிருக்கீங்கப்பா. உம்மால் சோதிக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டப்பா. இயேசுவே, பிசாசின் சோதனையோ, மனுஷர்களுடைய சோதனையோ, அப்பா, சத்துருக்களின் சோதனையோ, உம்மால் வருகிற சோதனையோ எதுவாக இருந்தாலும் அப்பா, நீர் இந்த நாளில் அதை தப்பித்து கொள்ளும்படியான போக்கை அதோடு கூட நீர் அளிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. இத்ராணிக்கு மேலே சோதிக்கப்பட இடமே கொடுக்க மாட்டீங்க. இந்த வேலையில் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையின் மூலமாய் தேற்றும். சோதனையில் கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கை இந்த நாளில் கட்டளையிடும். பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.